ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரோமர் 8:8. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். அதாவது பிரியமா இருக்க வேண்டும். யாருக்கு பிரியமா இருக்கணும்? யாருக்கு பிரியமா இருக்க வேண்டும் அப்படின்னா, இங்க மாம்சத்துக்கு தேவனுக்கு ரெண்டு விஷயம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் பிரியமா இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இதுல நமக்கு ஒரு போராட்டம் இருக்குது. மாம்சத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே போராட்டம் இருக்குது. நாம மாம்சத்துல தான் இருக்கிறோம், மாம்சம் தான் இருக்குது. இன்னும் ஆவியில நம்ம போல மாம்சம் நம்ம கூட தான் இருக்குது. மாம்சம் எது வரைக்கும் இருக்கும்? பரலோகத்துக்கு போற வரைக்கும் இருக்கும். அப்போ நம்ம இந்த மாம்சத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது வேணான்னு சொல்ல முடியாது. வேணான்னு சொன்னா என்ன ஆகும்? சாப்பிட முடியாது. மத்தியானம் போய் சாப்பிட முடியுமா? நல்லா சாப்பிட முடியாது. அப்ப இந்த மாம்சம் இந்த மாம்சோட தான் வாழ்ந்து ஆகணும். இதை விட்டுட்டு நான் தனியா போயிடுறேன்னா போக முடியாது. இதோடு தனியா இந்த உலகத்துல வாழ முடியாது. பரலோகத்துக்கு போயிடணும். அப்ப இங்க ரெண்டு விஷயத்தை சொல்றார். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு உட்பட்ட, அப்படி வச்சுக்கலாம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு உட்பட்டவர்கள். இப்ப நாம மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோமா, தேவனுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோமா? மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இருந்தால் நாம் மாம்சத்துக்கு தான் பிரியமா இருக்க முடியும். தேவனுக்கு உட்பட்டவர்களா இருந்தால் நாம் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். இப்ப இதுக்கு மேல இன்னொன்னு இருக்குது. என்ன இருக்குதுன்னா, மனுஷருக்கு பிரியமா இருக்கிறது. அதையும் பவுல் சொல்றார். மனுஷருக்கு பிரியமா இருக்கிறவர்கள். நான் மனுஷனை பிரியப்படுத்தணும் அப்படின்னு கலாத்தியர் 1 கேட்கிறார். நானு மனுஷனையா தேவனை யாரை பிரியப்படுத்துறேன் அப்படின்றார். மாம்சத்துக்கு பிரியமா இருக்கிறவர்கள், தேவனுக்கு பிரியமா இருக்கிறவர்கள், மனுஷனுக்கு பிரியமா இருக்கிறது. இப்போ இது அப்படியே நாம எது வேணா சொல்லலாம். உங்களுக்கு எதெல்லாம் பிரியமா இருக்குதோ அதெல்லாம் சொல்லலாம். இப்போ உலகமே என்ன செஞ்சதுன்னா, மனுஷனுடைய மாம்சத்திற்கு முக்கியப்படுத்தக்கூடிய காரியங்கள் இந்த உலகத்துல ஏராளமா வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிறிஸ்துமஸ்க்கு, நியூ இயருக்கு, பண்டிகைக்கு துணி எடுப்பாங்க. இப்போ அந்த காலம் மாறி என்ன செஞ்சது, வாரம் வாரம் போய் துணி எடுக்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க. மாம்சத்துக்கான காரியங்கள் உலகத்துல பெருகி போயிடுச்சு. சாப்பாடு, உடை எல்லாம் அப்படியே பெருகி போயிடுச்சு. அப்படின்னா இந்த உலகம் தன்னை பிரியப்படுத்த வேண்டும் என்று மனுஷனுக்கு என்ன செய்யுது? சைன், ஒரு அடையாளத்தை காட்டுது. இந்த உலக மனிதர் எல்லாம் என்னை என்ன செய்யணும்? பிரியப்படுத்தணும், மாம்சத்துக்குரியவர்களாய் மாற வேண்டும். தேவனும் அதிகமா என்ன செய்யறாரு? போராடி கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் ஆண்டவர் போராடுறாரு, இன்னொரு பக்கம் மாம்சத்துக்குரிய இந்த உலகம் என்ன செய்யுது? மனுஷனே அவன் பக்கமாய் அதெல்லாம் அது இழுக்குது. அந்த பக்கம் இழுத்துன்னு போய் எனக்கு பிரியமா இரு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் மனுஷன் என்ன செய்யுது? எனக்கு பிரியமா இரு. தேவன் அவருக்கு பிரியமா இருக்கும்படி விரும்புகிறார். ஆனா இந்த உலகம் மாதிரி அவர் இழுக்க மாட்டார். பவர் ஆஃப் சூசிங், தெரிந்தெடுத்தலுக்கான அதிகாரத்தை, வல்லமை நம்ம கையில கொடுத்துட்டார். நீ தெரிந்தெடுத்துக்க, மாம்சத்துக்குரிய காரியத்தை தேர்ந்தெடுத்துக்கனா அதுக்கு பிரியமா இருக்கணும் இரு, தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா இருக்கலாம். நல்லா கவனிங்க. இப்ப நான் எதற்கு பிரியமா இருக்க விரும்புகிறேன்? இல்ல மாம்சத்துக்கு பிரியமா இருக்கிறேன்னா நாம் அதுக்கு தான் வாழ்வோம். மாம்சத்துக்காகவே வாழ்வோம். நல்லா சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், கஷ்டம் அதுக்கு வரக்கூடாது, ஒரு சின்ன தலைவலி வந்துடக்கூடாது, ஒரே புலம்பும். அந்த தலைவலியை விட நம்ம புலம்பல் தான் ரொம்ப பெருசாக இருக்கும். அது சாதாரணமாக இருக்கு கொஞ்சமா. அதுக்காக நான் புலம்புறது பெருசாக இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த மாம்சம் என்ன செய்யுது? அது விரும்புது. இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் மாம்சத்தை அவர் பக்கமாக இழுத்துக்கணும். விரும்புதா இல்லையா?
விரும்பவில்லை. விரும்புதா? அதே போல தேவனும் விரும்புகிறார். இந்த ஜனங்க என்னுடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட இவங்களாம் எனக்கு பிரியமா இருக்கணும், எனக்கு பிரியமா நடக்கணும் அப்படின்னு அவரும் விரும்புறார். நமக்கு இந்த உலகத்துல போராட்டம் தான். இந்த உலகத்தில் இருக்கிற போராட்டமான எல்லா காரியங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். நமக்கு வர இந்த உலகத்தில் நமக்கு வர எல்லா போராட்டத்தையும் ஆண்டவருக்கு தெரியுமானா? தெரியும். உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதுன்றதுக்காக அவர் என்ன செஞ்சாரு? இந்த பூமிக்கு வந்தார். அவருக்கு வரலனாலும் தெரியும், நம்ம சொல்லக்கூடாதுல்ல. நம்மளாம் சாதாரண ஆளா? அவருக்கு என்ன தெரியும்? என் தலைவலி எனக்கு தான் தெரியும். இல்லை, தலைவலின்னு படுத்துக்கின பிறகு இது என்ன பெரிய தலைவலி அப்படின்னா, என் தலைவலி எனக்கு தான் தெரியும். தலைவலியை அனுபவிச்சவங்களுக்கு தான் தலைவலி தெரியும். அப்போ ஆண்டவருக்கும் தலைவலி தெரியும், வயிற்று வலி தெரியும், எல்லாம் தெரியும், ஏமாற்றவே முடியாது. அப்போ என்ன சொல்வார்? ஏன்னா எனக்கு தெரியும் அப்படின்வார். அதுக்காகவே அவர் வந்தார். அப்போ நம்முடைய சூழ்நிலாம் அவருக்கு கட்டாயம் தெரியும். எல்லாம் உபத்திரவம், கஷ்டம், நெருக்கம், போராட்டம் எல்லாம் அவருக்கு தெரியும். அதே நேரத்தில் அவர் நமக்கு உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறார், உதவி செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார், உதவி செய்வதற்கு பிரியமா இருக்கிறார், உதவி செய்வதற்கு அன்பா இருக்கிறார். நாம தான் உதவியை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்போ இந்த போராட்டம் எல்லாருக்குமே இருக்குது. இந்த சில பேர் அதை பத்தி கவலையே படுறது இல்லை. சில பேர் அதை யோசிக்கிறான், ஐயோ நம்முடைய மாம்சத்துக்கு நான் பிரியமா இருக்கிறேன்னா தேவனுக்கு பிரியமா இருக்கிறேனா? சில பேர் கொஞ்சம் மாம்சத்தை பிரியமா இருப்பாங்க, கொஞ்சம் தேவனுக்கு பிரியமா இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்கு பிரியமா இருக்குது, மற்ற நாட்கள்லாம் மாம்சத்தை பிரியமா இருக்குது. அது சொல்றதெல்லாம் கேட்குது. ஆனா இது ரெண்டுத்துக்கும் அப்படி நாம வாழ முடியாது. ஒன்று மாம்சத்துக்காக வாழணும், இல்லை தேவனுக்காக வாழணும். ஆண்டவர் ரெண்டுத்தையும் என்ன செய்யல, இருந்தீங்கன்னு சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவே அப்படிதான் இருந்தார். இயேசு கிறிஸ்துவை பற்றி முதல் சொல்லப்பட்ட சாட்சி என்ன அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமா, இப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. யார் நேசகுமாரன்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட சத்தம். இந்த சத்தத்தை கேட்டிருக்கிறாங்க தெளிவா. இந்த சத்தம் தெளிவா கேட்டுக்குது. கேட்டதுனால்தான் இங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்து சொல்றார், இவர் என்னுடைய நேசகுமாரன். இப்போ ஆண்டவர் நீ என் மேல பிரியமாயிருன்னு மட்டும் சொல்லல, அவரும் நம்ம மேல பிரியமா இருக்கிறான். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு என் மேல் பிரியமா இருக்கிறாரு. நம்புறீங்களா? நம்புறீங்களா இல்லையா? எங்க இருக்கிறார்? நான் படுற பாடு அவருக்கு தெரியுமா? அவர் பிரியமா இருந்தா என் கதை ஏன் இப்படி இருக்குது? சில பேர் மனசுல குடும்ப பிரச்சனை அதெல்லாம் அப்படி யோசிக்கிறான். இந்த பிரச்சனை இப்படி இருக்குது, அது இருக்குது, இப்படியே இருக்குது. அதாவது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாம எதையுமே செய்ய மாட்டான்னு நான் விசுவாசிக்கிறேன். சில கஷ்டம், சில போராட்டங்கள், சில நெருக்கடிகள், சில காரியங்கள் தேவன் சிலதை அனுமதித்திருப்பார். சிலதை ரோட்ல போற நாய் சும்மா அது போய் நிற்கும், அது காதை பூச்சி இழுத்த மாதிரி நம்ம இழுத்துருக்கோம். எதையோ பூச்சி இழுத்துட்டு நம்ம பிரச்சனையை சந்திச்ச பிறகு என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, ஏன் ஆச்சு அப்படின்னு கேட்டா அது சொல்ல மாட்டோம். எதனால இந்த பிரச்சனை வந்தது, அது உண்மையான காரணம் இருக்கும். அதை சொல்லாம பிரச்சனை வந்துச்சு, பிரச்சனை அந்த மாதிரி சொல்லிருப்போம். உள்ள போய் பார்த்தா உண்மையான காரணம். ரோட்ல சும்மா போயிருக்குது, நீதிமன்றம் தான் சொல்றாரு, சும்மா போற நாய் காதை பிடிச்சா எடுக்கிற. அப்ப பிரச்சனை காரணம் நம்ம தான். நம்ம காரணமா இருக்கிறோமா இல்லையா? இப்ப நாம நம்முடைய வாழ்க்கையில வருகிற சில பிரச்சனைகளுக்கு, கஷ்டங்களுக்கு நாமளே காரணமா இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோம்.
எல்லாமே ஆர்டர் மேலே சும்மா சொல்லக்கூடாது. நம்ம எல்லாம் செஞ்சுட்டு அவர் பார் இப்படி பண்ணிட்டாரு சொல்லக்கூடாது. அவர் தெரியும் நாமளே பிரச்சனையை உண்டாக்கினா கூட அவர் என்ன நம்மளை காப்பாத்துறாரு. பிள்ளைங்க வந்து சில வேளை தவறு செய்யும்போது, பிரச்சனையை சந்திக்கும் போது, அல்லது சில வேளை எங்கன்னா மேலே கீழே ஏறி உச்சி கையை காலை வச்சுப்பாங்க. அப்போ என்ன செய்கிறோம்? எப்படியோ போனால் விட்டுறோம், அதை தூக்குறோம். தூக்கி கட்டு போகிறதுக்கு திரும்பி ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் கவனிச்சு எல்லாம் செய்கிறோம். என்ன செய்யுது? நம்ம பிள்ளைங்க தானே. அப்போ ஆண்டவரும் அதை தான் செய்கிறார். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எதனா ஒன்று செஞ்ச பிறகு அது நம்ம அவரே உதவி செய்கிறார். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அவரும் என் மேல் பிரியமாக இருக்கிறார். இப்போ அவர் நம்ம மேல் பிரியமா இருக்கும் பொழுது நாம் அவர் மேல் பிரியமா இருக்கிறதை அவர் எதிர்பார்க்கிறது நியாயமா? நியாயம் இல்லையா? நியாயம்தான். அவருடைய பிரியம் பெரியதா, என்னுடைய பிரியம் பெரியதா? அவரு என் மேல வச்சுக்கிற பிரியதா பெருசு. எப்படி சொல்லுவார் தெரியுமா? என் குமாரனாகிய கிறிஸ்துவை நான் இந்த உலகத்துக்கு அனுப்பி ஜீவனை கொடுக்கும்படி செய்திருக்கிறேன். உயிரே கொடுத்துக்கிறார். என் பிரியத்தை நான் அப்படி வெளிப்படுத்தி இருக்கிறேன். நாம ஆண்டவர் பேர்ல பிரியமா இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் என்ன சொல்லுவீங்க? அவர் சொல்றார் அடையாளம், அல்லது ஒரு விஷயத்தை சொல்றாரு, நான் வந்து உங்க மேல பிரியமா இருக்கிறேன் என்பதின் அடையாளம் என்னன்னா, குமாரனாகிய கிறிஸ்துவை உங்களுக்காகவே மரிப்பதற்கு சிலுவையிலே கொடூரமான மரணத்தை சந்தித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தந்திரு, அதுக்காக கொடுத்துக்கிறேன். நான் உங்கள் மேல் பிரியமா இருப்பதற்கான அடையாளம் என்ன? இதான் கிஃப்ட். இப்ப நான் என்ன சொல்ல முடியும்? நான் என்ன சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் பிரியமா இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கிறேன். நீங்க என்னால பிரியமா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க எனக்கு என்ன செய்றீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அதுதான் நான் ஒரு 10 ரூபாய் காணிக்க போறேன்ல, ஏதோ செய்யறேன்ல அப்படின்னு சொல்றோமா? அதை எதிர்பார்க்கிறாரா இல்ல வேற என்ன எதிர்பார்க்கிறார்? யார் கரெக்டா சொல்ற பார்க்கலாம். அவர் எதிர்பார்ப்பு நான் கொடுத்துட்டேன். நான் அதாவது என் பிரியமான, அதாவது அவருக்கு பிரியமான, நம்மேல் பிரியமான, நான் சொல்றது புரியுதுங்களா? அவர் எனக்கு வந்து கொடுத்தது வந்து எதுனா தி பெஸ்ட். அவருக்கு பிரியமானது எனக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ நாம கொடுக்கலாம். எதை கொடுப்போம்? இது மீதி ஆயிப்போச்சு, இது கொடுத்துடலாம். இது கெட்டு போற மாதிரி இது, இதை கொடுத்துடலாம் பக்கத்து வீட்டுக்கு. இது கொஞ்சம் பழசா ஆயிப்போச்சு, இதை கொஞ்சம் கொடுத்துடலாம். இதை நான் போடுறதில்ல, இதை கொஞ்சம் கொடுத்துடலாம். இது தேஞ்சு போச்சு, இதை கொஞ்சம் கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுக்கறது இருக்கிறோமா? இது புதுசா வாங்கி வச்சுக்கிறேன், பிராண்ட் நியூ லேட்டஸ்ட் மாடல், இது இதை கொடுக்க போறேன். கொடுக்குமா? கொடுக்க மாட்டேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பிரியமானது தான், அதே நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? கொடுக்கிறேன். அப்படின்னா இப்போ நம்ம நிலைமை என்ன? பிரியமானதை வாங்கிக்கணும்ல. வாங்கினீங்களா? வாங்கினீங்களா இல்லையா? வாங்கினீங்க. இப்போ அவர் திருப்பி கேட்கிறார், எனக்கு பிரியமானதை நீ கொடுப்பியா? என்ன சொல்ல போறான்? இல்ல கொடுக்குறோமா? அவர் பிரியமானது என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நாம் அவருக்கு பிரியமானது என்ன செய்வோம்? கொடுப்போம். இப்போ அவருக்கு பிரியமானது என்ன? அவர் வந்தா தானே கொடுக்கறதுக்கு. வந்தாருன்னா நான் ஆபிரகாம் மாதிரி ஒரு கொழுத்த ஆட்டை பிடிச்சி, ஆடு மாடு கன்று இளம் கன்று பிடிச்சி அடிச்சு நல்ல ஒரு ஃப்ரை பண்ணி கிரேவி மாதிரி பண்ணி சப்பாத்திலாம் சுட்டு அவர் கொடுக்கலாம். எங்க அவர் வராரு? வராரா? வருவார். எப்படி நமக்கு தெரியாது. அறியாமல் நீங்க என்ன செய்றீங்க? தேவ தூதரையும் போய் சரிக்கிறீங்கன்ற. இந்த சிறியருக்கு எதை செய்யல அதை எனக்கே செய்தீர்கள். யாருக்கு செய்யறோம்? ஆண்டவர் செய்யறோம். சரி, இப்போ அவருக்கு பிரியமானது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் அதை நான் கொடுக்க முடியும்.
நீங்க அவருக்கு பிரியமானதை கொடுத்துட்டீங்க வச்சுங்களேன், உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். உங்க வாழ்க்கை கவலை இல்லாம இருக்கும். உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். உங்க வாழ்க்கை சமாதானமா இருக்கும். நீங்களும் சமாதானமா இருப்பீங்க, உங்க குடும்பம் சமாதானமா இருக்கும், சபையும் சமாதானமா இருக்கும், நீங்க போற இடம்லாம் சமாதானமா இருக்கும். இதை கொடுக்காதனால தான் நமக்கு பிரச்சனையா இருக்குது. ஏன் நமக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. சில ஆளுங்க ஏன் தலைவலியா இருக்கிறாங்க மற்றவங்களுக்கு, குடும்பத்திலே ஒரே தலைவலி இது அப்படின்னா பிரியமானதை கொடுக்கவில்லை. பிரியமானதை கொடுக்கவில்லை. ஆண்டவருக்கு எது பிரியமோ அதை நாம் கொடுத்து விட்டால் நம்ம வாழ்க்கையில சந்தோஷம்தான். அதை சொல்றதானே என்ன அப்படின்னு அதை சொல்ல மாட்டீங்களே. இப்ப அதை சொன்னா கொடுத்துருவீங்களா? கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? ஒருத்தர் மட்டும் தான் சொல்றேன், கொடுத்துட்றேன், எப்படியே எனக்கு சந்தோஷமா இருந்தா போதும், நிம்மதியா இருந்தா போதும். இல்ல வாசிங்க 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்னுடைய சரீரமே அவருக்கு பிரியமானது. இதுதானே கொடுக்க முடியல, எதை வேணாலும் கொடுக்கலாம், ஆனா இதை கொடுக்க முடியலையே. ஆனா இதை கொடுத்துட்டோம் வச்சுங்களேன், எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் இல்லை. அப்படின்னா என்ன? மாம்சத்துக்குரிய காரியங்கள், அங்க மாம்சத்துக்கு பிரியமான வாழ்க்கை இல்லை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கிறது. அதான் சொல்ற 2ஆம் வசனம், தேவனுடைய நன்மையும் பிரியமும். அப்படின்னா நான் 8ஆம் வசனம் 8 வாசம் என்ன வாசம்? மாம்சத்துக்கு உட்படாமல், மாம்சத்துக்குரிய காரியம் பிரபஞ்சத்துக்குரியது, அதுல நான் இல்ல, அப்படி வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை இங்கே சொல்றார், பிரியவும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறனாலே மறுரூபமாகுங்கள். எவ்வளவு மகிழ்ச்சியா இது பாருங்க. தினந்தோறும் என்ன செய்யணும்? கொடுத்தணும். நீங்க கொடுத்தீங்கன்னா யார் மேலேயும் உங்களுக்கு கோபமே வராது. நீங்க உங்க சரீரத்தை ஜீவில கொடுத்து வச்சீங்களா, நீ யார்கிட்டயும் அந்த நாள் முழுது சண்டையே போட மாட்டீங்க. உங்ககிட்ட யாருன்னா சண்டை போட வந்தா கூட இந்த மாம்சம் என்ன பண்ணும்? வேலை செய்யாது. எதுக்கு வேலை செய்யாது? சண்டை போறதுக்கு வேலை செய்யாது. ஏன்? இதை நான் தேவனுக்கு இது பிரியமானது என்று அதை நான் கொடுத்து விட்டேன். மாம்சத்தை கொடுத்துட்டேன், ஜீவ பலியா ஒப்பு கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டேன். இப்போ இது என்ன செய்யாதுன்னா சண்டை போறதுக்கு யோசிக்காது. சண்டை போட, பொய் சொல்ல, ஏமாத்துறதுக்கு, எல்லா தில்லுமுள்ளு காரியத்துக்கும் இது என்ன செய்ய முடியாது? வேலை செய்யாது. ஏன் வேலை செய்யல என் சரீரம் அப்படின்னா ஜீவ பலியா அவருக்கு பிரியம். என் சரீரம் தான் அவருக்கு பிரியம். அவர் அதை தானே கொடுத்தாரு. இல்ல, அவர் எதை கொடுத்தாரோ அதை தான் கேட்கிறார். இது என்னுடைய சரீரம், நான் தான் உண்டாக்குனேன், இதை எனக்கு என்ன செய்ய? திரும்ப கொடுத்துட்டோம் அப்படின்னா உண்மையான மகிழ்ச்சியை நான் அனுபவிப்போம். இந்த உலகத்துல சந்தோஷம் இருக்குதானா? இருக்குது. இந்த உலகத்துல சமாதானம் இருக்குதானா? இருக்குது. இயேசு கிறிஸ்து அதான் சொல்றார், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த உலகத்தில் வருகிற சந்தோஷம் அநித்தியமான பாவ சந்தோஷம். அப்ப இந்த உலகத்துல 2 இருக்குது. ஆனா இது 2 இது போல நான் கொடுக்கல, நான் கொடுக்கிறது நித்தியமானது. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம், அதுல ஒரு கசப்பும் இருக்காது. இப்ப அந்த சரீரம் நமக்குரியதா இருந்தாதான் என்ன செய்யாது? என்ன செய்யும்? சண்டை போடும், எரிச்சல் வரும், கோபம் வரும், யாருன்னா எதுனா சொன்னா எழுந்து நிற்கும், உடனே பார், எல்லாம் இருக்கும். அது உள்ள உலகத்துல என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் அந்த சரீரத்தில் இருக்கும். ஆனா இந்த 1ஆம் வசனம் 12:1 சொல்லப்பட்டது போல ஆண்டவருக்கு இது பிரியமானது கொடுத்துட்டோம் வச்சுங்களேன், பிரச்சனை தீர்ந்துச்சு. அது வியாதி வந்தாலும் அவரே பார்த்துப்பாரு, பிரச்சனை வந்தாலும் அவரே பார்த்துப்பாரு, சண்டை வந்தாலும் அவரே பார்த்துப்பாரு, என்ன வந்தாலும் அவரே பார்த்துப்பாரு. நீங்க நான் பார்க்கிறேன்னு போகவே மாட்டீங்க.
சண்டைக்கு போவீங்களா? போக மாட்டோம். மாமியார் மருமக சண்டையே இருக்காது. மாமியாரால் மருமகளுக்கு சண்டை இல்லை, மருமகளால் மாமியார் சண்டை இல்லை. மாமியாரால் மருமகளுக்கு சண்டை வருமா? வருமா வராதா? இது எதுக்கு எங்களுக்கு கலப்பி விட்டுட்டு பிரச்சனையை பார்க்க வருவீங்களா அப்படின்ற மாதிரி இது வருது. மருமகளால் சண்டை வருமா? வரும். ஆனா நீங்க உங்க சரீரத்தை தேவனுக்கு பிரியம் அதுதான் சொல்றதுனால அதை ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சண்டையே வராது. இது என்ன செய்யாதுன்னா கோவப்படாது. என்ன திட்டினாலும் காதலே விழாது. இன்னும் எதிர்த்து பேசினாலும் ஒன்னும் வேலை செய்யாது. இன்னும் வேலையே செய்யுது. ஒருத்தர் சொன்னாங்க சாட்சி, எங்க அம்மாவா இது, எங்க அம்மாவை ஒரு வார்த்தை சொன்னா அவ்வளவுதான் பயங்கரமா சண்டை போடுவாங்க. எங்க அம்மா இவ்வளவு திட்டுறாங்க, அவமானப்படுத்தினாலும் அமைதியா இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் சபைக்கு வந்து 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 செய்தியை கேட்டு கேட்டு கோவமே போயிடுச்சு எனக்குன்றாங்க. இது நல்ல சாட்சி. இங்க வந்து வாரம் வாரம் ஆண்டவர்கிட்ட பேசுறாரு, கோவமே வரல எனக்கு அப்படின்னு. நான் விடவே மாட்டேன். என்னை எதனா யாருன்னா சொல்லிட்டா நான் விட மாட்டேன். ஆனா இப்ப என்ன செய்யறேன், எனக்கு கோவமே வரல அப்படின்றான். ஏன்? சரீரத்தை நான் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து விட்டேன். ஒவ்வொரு வாரம் வரும்போது கொடுக்கணும். காலில் ஏழ்ச்சவனை முதல் வேலையா கொடுத்துடணும். அப்படி செய்யும் பொழுது அந்த நாள் முழுதும் என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களை அது என்ன செய்யாது, பாதிக்காது. உங்க குடும்பத்துல சண்டையே வராது. சண்டை வராத குடும்பமா இருக்கும். எப்படி இருக்கும்? பாவமா வராது. பிசாசு வந்தா கூட இதுல ஒன்னும் செய்ய முடியாதாங்க. ஏன்? தேவனுக்கு பிரியமாய் பலியாகிவிட்டது. பலியாகிவிட்டது. பலியாகிச்ச பிறகு அதை சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியுமா? தீஞ்சு போயிடுச்சு, கருகி போயிடுச்சு, சாம்பல் ஆயிடுச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அது நல்லா இருந்தால் தான் பிசாசு என்ன செய்ய முடியும், தாக்க முடியும். அந்த சரீரத்திலே எதனா வேலை செய்ய முடியும். அதை ஆத்திரம் மூட்ட முடியும், எரிச்சலை மூட்ட முடியும், கோவப்படுத்த வைக்க முடியும், சண்டை போட வைக்க முடியும், எல்லாமே செய்ய வைக்க முடியும். இது பலியா ஆயிடுச்சுன்னா என்ன செய்ய வைக்க முடியும்? ஒண்ணுமே இல்லை, அங்க ஒன்றும் செய்ய வைக்க முடியாது. அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். இப்போ நமக்கு நாம் எப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிறோம், நாம் எப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. 1 கொரிந்தியர் 1:21. 1 கொரிந்தியர் 1:21. எப்படியெனில் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், நம்முடைய சுய ஞானத்தினால் நாம் தேவன் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசி ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. ஆண்டவருக்கு ஒரு பிரியம், அவருக்கும் நிறைய பிரியம் வச்சுக்கிறார் நம்ம மேல இல்ல. நமக்கும் பிரியமா இருக்கணும். நமக்கு பிரியமானதை என்ன செய்யணும், தர வேண்டும். இப்ப இந்த மாம்சத்துக்கு நாம பிரியமா இருக்கிறோம்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இந்த மாம்சத்தின் மேல் நான் ரொம்ப பிரியமா இருக்கிறேன் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ரொம்ப ஈஸி. எங்கன்னா கல்யாணத்துக்கு போகும்போது உங்களை பாருங்க, கண்ணாடி முன்னாடி காலையில பார்க்காதீங்க. கல்யாணத்துக்கு வீட்டை விட்டு வெளியே போறீங்கல்ல, வீட்டை விட்டு வாசல் தாண்டுறீங்களா, அதுக்கு முன்னால ஒரு முறை பார்த்துட்டு போங்க. உங்க மாம்சம் எப்படி பிரியமாய் உங்களுக்கு இருக்கிறது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்பதான் தெரியும், ஆஹா எவ்வளவு பிரியமா இருக்கு, அதை எப்படி நாம வச்சிருக்கிறோம் பிரியமா. அப்படின்னா நம்முடைய மாம்சத்தின் மேல் நமக்கு இருக்கிற பிரியத்தை குறித்து நாம தெரிஞ்சுக்கணும். பிரியமா இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை இவ்வளவு தேவையா? ஏன் அப்படி? ஒரு ஃபாதர்
ஆர்சி ஃபாதர் சொல்கிறாரு, ஒரு அம்மா வந்து கல்யாணத்துக்கு போகலையாம். ஏன் கல்யாணத்துக்கு அந்த அம்மா கேட்டான், ஏன் கல்யாணத்துக்கு எல்லாமே படிக்குதுன்னாங்களாம். அது படிக்குது, என்னம்மா படிக்குது படிக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுமா? இங்கே நிறைய பேர் தெரில. ஏன் நிறைய போகிறதுக்கா? அடகு கடையில் இருக்குது, அதனால்தான் நான் போகிறேன் கல்யாணத்துக்கு. அது என்ன போக வேண்டியதானே? ஐயோ, இப்படியே நான் போனேன்னா என்னை எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? எல்லாரும் என்ன மதிப்பாங்களா? அப்போ நான் எதுக்கு போகிறேன் கல்யாணத்துக்கு? எல்லாரும் என்னை பார்க்கணும், மதிக்கணும். பரவாயில்ல, நிறைய நகை போட்டுக்கிறாங்க இல்லை? இப்போ எல்லாருக்கும் அங்கே வர ஆளுக்கு யாருக்குமே கண் தெரியாது, ஒருத்தருக்கும் கண் தெரியாது. அப்படின்னா இப்போ நீங்கள் எப்படி போவீங்க? உங்களை பார்க்கறதுக்கு யாருமே கிடையாது, தடையும் தான் வராங்க எல்லாரும். நான் அது மாதிரி எனக்கு தெரியல, அது மாதிரி சபைக்கு நான் போனேன், என்னை கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன் பிரசங்கம் பண்ணுறதுக்காக போனேன். அவர் கூப்பிட்டு என்ன ஒரு மாதிரி கூப்பிட்டு அப்படி ஒரு மாதிரி தட்டு வராரு அப்படின்னு நினச்சி நான் போய் உட்காந்துட்டேன். பயங்கரமாக வர்ஷிப் பண்ணுறாங்க, பாட்டு எல்லாம் பாட்டுக்கிறாங்க. நான் ஜாம் பண்ணிட்டு நான் மெதுவாக பார்க்குறேன், ஒவ்வொருத்தராக பார்த்துனே இருக்கிறேன். முன்னால் இருந்ததுக்கு பார்த்தா கண்ணு பிளைண்ட் அவரு. நான் ஒவ்வொருத்தராக பார்க்குறேன், எல்லாமே பிளைண்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்து கீபோர்டு வாசிக்கிறாரு, ட்ரம் வாசிக்கிறாரு, எல்லாம் நடக்குதுங்க. ஆராதனை பார்த்தா பயங்கரமாக இருக்குது. அதன் பிறகு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா அது இங்கே இந்த மாதிரி இருக்குது, உற்சாகமாக இருக்கிறாங்க, அவ்வளோ சூப்பராக ஆராதனை நடக்குது, ஆண்டவரை நேசிக்கிறான், பிரியமாக இருக்கிறான் இல்லை? அதன் பிறகு இவ்வளவு சில பேர் தான் கண்ணு தெரிஞ்சு, ஒரு சிலர் பார்த்தேன் அவங்க கை கால் சரியாக வரல, அது மாதிரி இருக்கிறான். இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி இருந்தால் நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணுவோம்? மேக்கப்புக்கெல்லாம் போகிறதுக்கு நான் யோசிக்குமா? ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க, அப்படியே யோசிப்போம். கண்ணாடி முன்னாடி நின்று அப்படியே பார்ப்போம், இது எதுக்கு வேறு அலங்காரம், எதையோ ஒன்று போட்டுன்னு போகலாம் அப்படின்னு போயிடுவோம். அப்போ நான் எதற்காக இவ்வளவு செய்ய வேண்டியதுன்னா, மாம்சத்திற்காக. இந்த மாம்சத்தை என்ன செய்யணும்? நல்லா வச்சு எல்லாரும் பாராட்டுற மாதிரி, பார்க்குற மாதிரி, பெருமைப்படுற மாதிரி. இதுதான் பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம், பிரபஞ்சத்துக்கான வேஷம். அப்படின்னா என்னை நான் என்ன செய்யல? ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கலனாலே அது என்னது? கஷ்டம்தான். அதனால நமக்கு நேரம் என்ன இருக்குது, நாம் எப்படி தேவனுக்கு பிரியமா இருக்கலாம்? இன்னொரு வருஷம் தமிழ் வாசிக்கலாம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இது அவருக்கு மட்டும்தானா? அவங்களுக்கு மட்டும்தானா இது அப்படின்னா? இல்லை, எல்லாருக்குமே தான். இது என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நான் யாரை பிரியப்படுத்தும்படி விரும்புகிறேன்? மனுஷரையா தேவனையா? மனுஷரை நான் பிரியப்படுத்த விரும்புகிறேனா அல்லது தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறேனா? நான் கிறிஸ்டின் ஊழியக்காரன் அப்படின்னா லாக்கியம் கிடையாது, எல்லாருக்கும் தான் இது. அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னா இல்லை. இப்போ நாம விசுவாசிகள் யாரும் மனுஷனை பிரியப்படுத்துறது இல்லையா? பிரியப்படுத்துறோமா? பிரியப்படுத்தலையா? பிரியப்படுத்துகிறோம். சொந்தக்காரர் வந்துட்டா ஞாயிற்றுக்கிழமைக்கு லீவ் போட்டுருவோம். சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க, அவங்களுக்கு வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும். இப்போ அந்த பிரச்சனை இல்லை. பக்கெட்லேயே கொடுத்துறான், நீ சமைக்க வேணாம், பக்கெட்டு தொல்லையே இல்லை, சாப்பிட்டு பக்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யாருக்கும் நாம் என்ன செய்யணும்? மனுஷரை பிரியப்படுத்துகிறோம் என்றால் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு வாடுறோம். அவங்க சொன்னா கேட்கணும், இவங்க சொன்னா கேட்கணும். ஆண்டவர் மனுஷனை பிரியப்படுத்தணும் அப்படின்னா நம்மால தேவனை பிரியப்படுத்தவே முடியாது, கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியாது. அவங்க சொல்லிட்டாங்க இப்படி, அதனால அங்க போகணும், இங்க வரணும், இதை செய்யணும், இப்படியே ஓடினே தான் இருக்க வாழ்க்கை. ஒரு முறை மனுஷனை பிரியப்படுத்தி வாழ்ந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் யாரையோ பிரியப்படுத்தணும். ஏன்னா அவங்க எனக்கு இது கொடுத்தாங்க, தேவனை விட பெருசா எதனா கொடுத்தாங்களா அந்த உலகத்துல? யாருன்னா இருக்கிறாங்க அவங்களுக்கு?
தேவன் கொடுத்ததை விட பெரிதான ஒன்றை உங்களுக்கு இந்த உலகத்தில் கொடுத்த ஆள் யாருன்னா இருக்கிறாங்களா? இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கு எதனா இந்த உலக பிரகாரம் வாழ்க்கை எதனா கொடுத்தாங்கன்னா அவர்களை நீங்கள் பெருமையாய் பேச வேண்டும், அதுதான் கொடுப்பாங்க. ஒரு காரணம். ரெண்டாவது, அவர்கள் இதை பெருமையாய் சொல்ல வேண்டும். நான் சொல்றது புரியுதா? ஊர்ல என்ன சொல்லுவாங்க, நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, இது வாங்கி கொடுத்தேன் தெரியுமா, அவங்க சொல்லிருப்பான். நீங்க சொல்லணும், அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. ஆண்டவர் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அமைதியார். நாமளே விரும்புகிறோம். தேவனை குறித்து சொல்வதற்கு நான் தான் விரும்புகிறேன், ஆண்டவர் செய்த நன்மைகள். அப்போ இந்த உலக பிரகாரம் ஒரு ஆள் தேவன் கொடுத்த மாதிரி கொடுக்க முடியாது. அப்படியே கொடுத்தாலும் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, பெருமையா என்னை பெருமைப்படுத்த வேண்டும், எல்லார்ட்டும் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நீ சொல்லணும், என்ன செய்வாங்க? அடுத்த மாதிரி செய்ய மாட்டாங்க, அவ்வளோதான். சொல்லல, இதுக்கு போய் செஞ்ச தண்டத்துக்கு நான் இனிமே ஒன்றும் கொடுக்கக்கூடாது அப்படியும் ஆயிடும். இருதயம் என்ன ஆகுது, வேற மாதிரி மாறிடுச்சு. நம்ம இப்போ நான் மனுஷனை பிரியப்படுத்தி அவங்களுக்காக வாழணும் அப்படின்னா நாம் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது, தேவனுக்காக வாழ முடியாது. அவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும், அவங்க கூப்பிட்டா ஓடணும், அவங்க சொல்றதான் கேட்கணும். எனக்கு இது பெரிய சவாலா இருந்தது ஆரம்ப காலத்துல. நாங்க நிறைய கொடுக்குறோம், நிறைய தசம்பம் கொடுக்குறோம். அன்பான மக்கள் நல்லா போனா வீட்டுக்கு நல்லா வரவேற்பான், நல்ல சாப்பாடு அது எல்லாம் போடுவான். கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி நம்ம நகர்த்தி வேணாம் நிலைக்கு நான் வந்தேன். அப்போ என்னன்னா, இதெல்லாம் செய்யறதுனால அவங்களுக்குள்ள ஒரு மனசுல என்ன வந்துச்சு அப்படின்னா, நான் சொல்றதை இவர் செய்யணும். அப்போதான் பிரச்சனை ஆரம்பிச்சு. இப்போ எனக்கு ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இவ்வளோ எனக்கு உதவியாக இருக்கிறாங்க, இவ்வளோ உதவி செய்கிறாங்க, இப்போ நான் இவர்களை பிரியப்படுத்துவதா தேவனை பிரியப்படுத்துவதா? இப்போ மனுஷன் நான் பிரியப்படுத்திட்டேன் அப்படின்னா அவங்க தேவனை பிரியப்படுத்தி வாழவே மாட்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? யார் ஒருவர் மனுஷன் என்னை பிரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் தேவனை பிரியப்படுத்தி ஒரு காலமும் வாழவே மாட்டாங்க. அவங்க ஆசைனா என்ன, என்னை எல்லாரும் பிரியப்படுத்தணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அவங்கள எல்லாரும் பிரியப்படுத்தணும்னு விரும்புறவங்க அவங்க எப்படி தேவனை பிரியப்படுத்தி வாழ்வாங்க? தேவனை பிரியமா எப்படி வாழ முடியும்? வாழவே முடியாது. இப்போ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்? அவங்கள நான் பிரியப்படுத்துறேன். அவங்க பிரியப்படுத்த அவங்க புரிஞ்சுக்கணும், நான் என்ன செய்யணும், தேவனை பிரியப்படுத்த வேண்டும், என்னை பிரியப்படுத்தணும் நினைக்க கூடாது அப்படின்ற ஒரு உணர்வு வரணும். அப்படி வரல அப்படின்னா அவர்கள் தேவனை பிரியப்படுத்தி வாழவில்லை. தங்களை தாங்களே பிரியப்படுத்தணும், என்னை பிரியப்படுத்த மற்றவங்களாம், அது பிரச்சனையே இல்லை, அவசியம் இல்லாத ஒன்று. அப்போ நாம் எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. என் மாம்சத்தை நான் பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறேனா, தேவனை பிரியப்படுத்துகிறேனா, மனுஷனை நான் பிரியப்படுத்துகிறேனா? மனுஷனை பிரியப்படுத்தணும் நம்மளால ஆவிக்குரிய வாழ்க்கை வாழவே முடியாது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மனுஷனை பிரியப்படுத்த வேண்டிய நிலை வந்தா இப்போ என்ன செய்ய வேண்டியது, மனுஷனை பிரியப்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்தால் ஓடுறோம். ஏன் ஓடுறோம்? மனுஷனை பிரியப்படுத்தணும், அவங்க என்ன கோச்சிப்பாங்க, வரமாட்டாங்க வீட்டுக்கு, அவங்களால ஏதோ ஒரு சின்ன ஆதாயம் இருக்குது, தேவனோட பெரிய ஆதாயம் அவங்ககிட்ட இருக்குதானா? இல்லை, என்னை பொறுத்தவரை இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நான் மனுஷனை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் தேவனை ஒரு காலமும் பிரியப்படுத்த முடியாது. நீ யோசிக்கணும், ஆண்டவர் என் மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறார், தேவன் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறது நீங்க புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா எந்த காலத்திலும் மனுஷனை பிரியப்படுத்த மாட்டோம், மாம்சத்தை பிரியப்படுத்த மாட்டோம். கர்த்தரை மாத்திரம் பிரியப்படுத்துறதுக்கு வேதம் என்ன எனக்கு போதிக்கிறது என்பதை தேடுவோம், வசம் தேடுவோம். நான் எப்படிலாம் பிரியமா வாழலாம் அந்த உலகத்துல, கர்த்தரை எப்படி நேசித்து வாழ்றது, அவர் எப்படி என்னை விரும்புகிறாரு, நான் அவர் பிரியமா இருக்கிறது எப்படிலாம் விரும்புறாரு. உங்களுக்கு டீச் பண்ணுவாருன்னா கட்டாயம் டீச் பண்ணுவார், போதிப்பார், வசனத்தை மூலம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நாம விரும்பலைன்னா விட்டுருவார், கழுத்தை பிடிச்சி அமைக்க உட்கார வைக்க மாட்டார். உட்கார வைப்பாரா, கழுத்தை பிடிச்சி அமைக்க, நான் சொல்றதெல்லாம் கேளு. யாருன்னா அப்படி செஞ்சுக்கிறாரா? காலை ஏஞ்சி 6 மணிக்கு கழுத்தை பிடிச்சி அமைக்கி ஜபம் நடக்குது, என்ன தூங்கி நிற்கிறேன் யாருன்னா சொல்லிக்கிறாரா? சொல்ல மாட்டார்.
நேசிச்சா சொல்லுவார், நேசித்தா சத்தம் கேட்கும். நேசிக்காதவங்களாம் விட்டுருவார். அவள் என்ன செய்யுது, அவள் தான். என்னைக்காவது ஒரு நாள் நீயே என்ன செய்ய, அடி உதப்பட்டு வா, அது வரைக்கும் காத்து நிற்கிறேன் இல்லை. இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா விரும்பிக்கிறான், பிரியமாக இருக்க விரும்புகிறார். நீ நாம் எந்த அளவுக்கு மனுஷனை பிரியப்படுத்தி வாழ்ந்து நிற்கிறோன்னு யோசிப்பாங்க இல்லை. அதாவது நம்ம நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் ஒரு விஷயத்த, நீங்கள் பிரியப்படுத்துகிற ஆள் யாருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை இங்கே ஆராதனை நேரத்தில் உங்களை கூப்பிடுவாங்களான்னா கூப்பிட மாட்டாங்க, உலகத்தான் தான் கூப்பிடுவான். விக்கிரக ஆராதனைக்காரர் தான் உங்களை கரெக்டாக ஆராதனை கூப்பிடுவாங்க. எந்த தேவனுடைய பிள்ளைகளும் தேவனை பிரியப்படுத்துறதும் உங்கள் ஆராதனை நேரத்தில் உங்களை கூப்பிடவே மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? யார் கூப்பிடுவா அப்படின்னா உலகத்தான். விக்கிரகத்தை ஆராதிக்கிற மக்கள் தான் உதாசீனப்படுத்துவதற்கு அவங்க அப்படி இருப்பாங்க, உங்களையும் உதாசீனப்படுத்த வைப்பாங்க. இப்போ என்ன செய்ய போறேன், அவங்க பேச்சு கேட்டுன்னு ஓட போறேன்னா இல்லை ஆண்டவரை நேசிக்க போயிடணும், அவருக்கு பிரியமாக நடக்க போயிடணும். கண்களை மூடி ஜெபிப்போம். இதாவே நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிற ஆண்டவரே, தேவனே, நீங்க எப்படி பிரியமாய் உமக்கு பிரியமான குமாரனை, உமக்கு பிரியமான ஒன்றை எங்களுக்கு தந்தீங்க, அதே போல ஆண்டவரே எங்களுக்கு பிரியமான எங்களுடைய சரீரம் ஆண்டவரே, அதை நாங்கள் உமக்கு தருகிறோம் ஆண்டவரே. அது உங்களுக்கு பிரியமா இருக்கிறது ஆண்டவரே. எங்களுக்கு பிரியமா இருந்தாலும் உமக்கு பிரியமா இருக்கிறதை நாங்கள் கொடுக்க உதவி செய்ய முடியாது அர்ப்பணிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் மனுஷனை பிரியப்படுத்துகிறவளா இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் யாரை பிரியப்படுத்துகிறோம் என்ற கேள்வி எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே, இந்த கால வேளையில எங்களுக்கு ஒரு சரியான வழியை காட்டுகிறவர் நீங்க தான் ஆண்டவரே. எங்களை சரியான வழியிலே நடத்தி கொண்டு போகிற தேவன் நீங்க தான் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாம்சத்துக்காக நாங்கள் வாடாமல் ஆண்டவரே, கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாய், கிறிஸ்துவை தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் வாழ உதவி செய்ய முடியாது எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த காலங்கள் எப்படிப்பட்டதா இருந்திருந்தாலும் இந்த நாளிலே ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபையுள்ள பிரசன்னம் கூட இருக்கட்டும். நாமத்தை மயம்படுத்தும் எல்லா துதியும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.